எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து விட்டமின் சி சீரம் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து விட்டமின் சி சீரம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விட்டமின் சி அப்படின்றது பர்டிகுலராக அந்த விட்டமின் சி அப்படின்ற இன்கிரியன்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சீரம். இதில் இருக்க மாலிகுல்ஸ்லாம் வந்து ரொம்ப மைல்யூட்டானது. இப்போ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க மாலிகுல்ஸை விட இதில் இருக்க மாலிகுல்ஸ் வந்து ரொம்பவே மைல்யூட்டானது. மாய்ஸ்சரைசர்லாம் நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு 2-3 லேயர் வரைக்கும் தான் இறங்கி நம்ம ஸ்கின்ல வந்து வேலை பார்க்கும். ஆனால் இதில் இருக்க அந்த மைல்யூட் மாலிகுல்ஸ் இருக்குல்ல விட்டமின் சி சீரம்ல, இது வந்து நம்ம ஸ்கின்ல ஒரு 5-6 லேயர் வரைக்குமே உள்ளே இறங்கும். ஸோ இது கொடுக்குற ரிசல்ட் வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் விட்டமின் சி சீரமோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலராக இருக்க அந்த விட்டமின் சி இருக்குல்ல, இது வந்து நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த விட்டமின் சி சீரம் வந்து தனியாக பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் சிரமமான வேலை. இது வந்து வாட்டரில் சொல்யூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல், அது இல்லாமல் ஏர்லையும் வேப்பர் ஆகக்கூடியது. ஸோ இதை கரெக்டான ப்ரொபோர்ஷனில் பிரித்து எடுத்து எந்த கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணையில் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வச்சு இந்த சீரம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொடுக்குற ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. சன்லைட்டில் வர யூவி ரேடியேஷனால தான் நம்மளுக்கு நிறைய ஸ்கின் டேமேஜும் ஸ்கின்ல நடக்கிற நிறைய மாற்றமும் காரணமாக இருக்குது. இப்போ ஒரு ஆப்பிளோ ஒரு தக்காளி பழத்தையும் எடுத்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வச்சிங்கன்னா அது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின்னோட லேயர்லாம் கொஞ்சம் சுருங்கும், அப்புறம் அது கொஞ்சம் வதங்கும். இந்த மாதிரி நடக்கிறது வந்து இயற்கை. இதே கான்செப்ட் தான் நம்ம பாடிக்கும் இதாகுது. நம்மளுக்கு குறிப்பிட்ட ஏஜ் ஆக நம்ம ஸ்கின்ல மாறுறது, ஸ்கின்ல விங்கிள்ஸ் வருது, இது எல்லாமே சன்லைட்னால நடக்குது. இதில் இருக்க அந்த கெமிக்கல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்ம சன்லைட்னால வர அந்த டேமேஜ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் சி சீரம்க்கு இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். சன்லைட்னால வர டேமேஜை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணணும். இந்த விட்டமின் சி சீரம் வந்து சன்லைட்னால வர டேமேஜை வந்து க்யூர் பண்ணும். ஓகே, இந்த விட்டமின் சி சீரத்தோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு க்யூர் பண்ணும் அப்படின்னா வந்து சன் டேமேஜ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சன்லைட்னால வர எல்லா டேமேஜுமே க்யூர் பண்ணும். அப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்குல்ல பிம்பிள்ஸ்னால வந்த அந்த டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் பிக்மெண்டேஷன்ஸ். நம்ம சன்லைட் வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி படுறதில்ல. நம்ம நெத்தி இது மாதிரி சன்லைட்டில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிற இடத்துல எல்லாம் அதிகமாக சூரிய வெளிச்சம் படும். ஸோ அந்த இடத்துலாம் கருப்பாகிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பிக்மெண்டேஷன்ஸில் இருக்கும், ஹை பிக்மெண்டேஷனாக இருக்கும். அப்புறம் சன்லைட்னால தான் நம்மளுக்கு விங்கிள்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகுது. இந்த விங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த விட்டமின் சி சீரம் வந்து நம்மளுக்கு க்யூர் பண்ணும். ஓகே, இந்த விட்டமின் சி சீரமை எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின்னாக இருக்கலாம், சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், இந்த எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுமே இந்த விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். இவங்க எல்லாருக்குமே இந்த விட்டமின் சி சீரம் வந்து இந்த சன் டேமேஜ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி கொடுக்கும். ஆனால் சிலருக்கு வந்து ஹைலி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறதுக்கான சூட்டபிள் ஏஜ் எந்த ஏஜ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் கிரியேட் ஆகிறது மேக்ஸிமம் இந்த 18+18க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் உருவாகும். விங்கிள்ஸ் இதெல்லாம் வருதுன்னா ஒரு 25 அந்த மாதிரிக்கு ஏஜுக்கு மேலே ஆகுது அப்படின்னா தான் சன்லைட்னால விங்கிள்ஸு லேசாக கண்ணுக்கிட்ட சுருங்குறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு 18+ இருக்கீங்க நீங்கள் அப்படின்னாவே நீங்கள் வந்து விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். 18+க்கு கீழே இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு விங்கிள்ஸ் இருக்காது, உங்களுக்கு பிக்மெண்டேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு 20 அந்த ஏஜுக்கு அபோவ் இருப்பீங்கல்ல, அவங்க வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து விட்டமின் சி சீரம் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம், மார்னிங்கா நைட்டா அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்தது. இப்போ உங்களுக்கு விங்கிள்ஸ்லாம் இருக்குது, சன் டேமேஜ்லாம் ஆகுது, அதை தடுக்கிறதுக்காண்டி தான் நீங்கள் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் டயத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, ஸ்கேர்லாம் இருக்குது, அதெல்லாம் மறையிறதுக்காக விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மார்னிங் டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நான் எப்பயுமே எந்த இதை அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிடுங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் இருக்குல்ல, டோனர் அப்ளை பண்ணுங்கள். டோனருக்கு அப்புறம் வந்து விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுங்கள். விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். சன் டேமேஜை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணணும் அப்படின்றனால தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுங்கள். விட்டமின் சி சீரம் இருக்குல்ல, அப்போ வந்து நம்ம சன் டேமேஜுக்கு அதுவே போதும் அப்படின்னு வந்து சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து இம்பார்ட்டன்ட். விட்டமின் சி சீரமும் சன்ஸ்க்ரீனும் சரியில்லை உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். சன்ஸ்க்ரீன் தான் சன் டேமேஜை வந்து தடுக்கும். விட்டமின் சி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்யூர் தான் பண்ணும். அதனால வந்து விட்டமின் சி, அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் மார்னிங் டயத்தில் யூஸ் பண்ணுறவங்க. இப்போ நீங்கள் நைட் டயத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுங்கள். கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு டோனருக்கு அடுத்து வந்து விட்டமின் சி சீரம். நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது நைட் க்ரீம் இல்லை நைட் ஜெல் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த விட்டமின் சி சீரமுக்கு அப்புறமா அந்த நைட் க்ரீமோ ஜெல்லோ வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் அதில் டோனர் வந்து மென்ஷன் பண்ணிக்க நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து நான் டோனர் ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக உங்கள் ஓப்பன் போர்ஸ்லாம் நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் டோனர் வந்து சொல்கிறது. அப்புறம் அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டை வந்து சஜஸ்ட்
சஜஸ்ட் பண்ணுங்கள், பெஸ்ட் விட்டமின் சி சீரம் எந்த பிராண்டு அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு பர்டிகுலர் பிராண்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறதுல பெரிய அளவில் விருப்பம் இல்லை. அதனால தான் இது வரைக்கும் நான் எந்த இதுலேயுமே வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டை சொல்லி இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனால நான் ஜென்ரலாக போய் ஒரு இதை மட்டும் நான் சொல்ல முடியாது இல்லையா, அதனால நான் சொல்கிறது இல்லை. நீங்கள் வந்து உங்களோட விட்டமின் சி சீரம் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இன்கிரியன்ட் இருக்குல்ல அதில் பாருங்கள். விட்டமின் சியோட சேர்த்து விட்டமின் ஏ, விட்டமின் இ, அப்புறம் ஹைட்ராலிக் ஆசிட் இது ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இது ஏன்னா இந்த விட்டமின் ஏ, இ, ஹைட்ராலிக் ஆசிட்லாம் விட்டமின் சியோட சேர்ந்து நல்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இன்கிரியன்ட்லாம் உங்கள் லேபிளில் இருக்குது இன்கிரியன்ட்ல அப்படின்னா நீங்கள் அந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த டீடைல் ஃபுல்லுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். விட்டமின் சி சீரம் பற்றி டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது பியூட்டி டிப்ஸ், பியூட்டி ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.